அவ கையால சமைக்க சொல்லி சாப்பிட்டுருக்கான். இதையெல்லாம் பண்ணிட்டு உன்கிட்ட இத சொல்ல வேணான்னு இவகிட்ட வேற சொல்லி வச்சிருக்கான். ஐயோ, இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இந்த மாதிரி நாம வீட்ல இல்லாத நேரத்துல எத்தனை நாள் அவளை கூட்டின்னு வந்தான்னு தெரியலையே. அக்கா, நாம மோசம் போயிட்டோம்க்கா. பொம்பளை புள்ள சகவாசெல்லாம் வச்சுக்கிட்டா இனிமே எங்க இருந்து லட்சியம் கிச்சியம் எல்லாம் மாறிட்டாக்கா. உன் புள்ள மாறிட்டா, மனசு மாறிட்டா. அவ ரூட்டு மாறி தானா ஒரு வழியில போக ஆரம்பிச்சுட்டான். நல்லது இல்லக்கா, இந்த குடும்பத்துக்கு இது நல்லது இல்லக்கா. ஐயோ ஐயோ. அண்ணே, இன்னைக்கு உனக்கு இருக்கு வீட்ல கச்சேரி. சிங்கக்குட்டி மாதிரி எனக்கு ஒரு மூத்த புள்ள இருக்கான். அவன் ஒருத்தன் போதும் இந்த குடும்பத்தை கரை சேர்த்துருவான்னு நான் மலை போல நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான், என் நெஞ்சில ஈட்டிய இறக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மருகதோ. அக்கா, மருகதோ, இனிமே நான் யாரடி நம்புவேன்? யார நம்புவேன்? என்னம்மா நீ? என் பிள்ளைங்களை கரை சேர்க்கறதுக்கும் அந்த சொன்னா கிட்ட நான் போட்ட சபதத்துல ஜெயிக்கிறதுக்கும் இனிமே நான் யார நம்புவேன்? நான் யார நம்ப போறேன்? என்னம்மா அழாதம்மா. இப்ப என்னத்துக்கு நீ அழுதுட்டு இருக்க? இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கு மூத்த புள்ள இருக்கான், அவன் என்ன காப்பாத்தோன்னு சொல்றப்பெல்லாம் நான் என்னமோ உன் புள்ளியே இல்லாத மாதிரி தோணுது. ஏன் நான் உன்னை காப்பாத்த மாட்டேனா? நான் உங்களை ஜெயிக்க வைக்க மாட்டேன்? என்னமோ அண்ணன் மட்டும் தான் ஒரே புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க. நான் மலை போல நம்பிட்டு இருந்தவனே கை விட்டுட்டான். இன்னும் நீங்க எல்லாம் எனக்கு தெரியாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாருக்கு தெரியும்?